பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறான வார்த்தை ஏசாயா 43:12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை என்று. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, அவர் சொல்லுவார், சொல்லிட்டு அது நடக்கணும்னா உங்ககிட்ட இருக்க நிறை குறைகளை முதலாவது உணர்த்துவார். அதில் எதை நீங்கள் அதிகமாக நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். எதை விட்டு நீங்கள் விலகணுன்றதையும் உங்களுக்கு உணர்த்துவார். அதன்படி உங்களை ஒரு பாதையில் நடத்துவார். அந்த பாதையிலேருந்து உங்களை நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் அந்த காரியங்களை விட்டு விலகிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் நன்மையான காரியங்களை அதிகப்படுத்திட்டீங்கன்னா அதை உங்களுக்கு செய்து தருவார். ஆமென். நம்மளுடைய பிரயாசமானது அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. முதலாவது நம்மளுடைய தேவன் யார் என்பதை நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ளணும். மோசேவை அனுப்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தான் யாருன்றதை வெளிப்படுத்தினார். அற்புத அடையாளங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கான்றதை வெளிப்படுத்தினார். அதனால தான் அவன் தைரியமாக போய் பார்வோன் முன்னாடி நின்னார். அதை போல நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தேவன் யாருன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம முதலாவது வரணும். பிசாசு கொடுக்கறதான இந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம விலகி வரணும். அப்போ அந்த சூழ்நிலைகள் மத்தியில் என் தேவன் பெரியவர், அவர் சகலத்தையும் செய்வார், அவர் நேர்த்தியான காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்பணும். ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கு ஆவியானவர் இருக்கார். நான் போய் தேற்றவாரனாகிய ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன்னு சொன்னார். எதற்காகனா, பிதாவை என்ன உங்களுக்கு நியமித்திருக்காரோ அந்த நன்மையை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை கழுவி நீதிமானாக்குறாரு. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தினந்தோறும் அன்றைக்கு உண்டான கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அன்னன்னைக்கு உண்டான கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு வந்துடுவானே, நாளைக்கு இது பண்ணிடுவானே, அது பண்ணிடுவானு புலம்புறதை காட்டிலும் என் கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் செய்து வைத்திருப்பார். அவரோட கிருபைகள் எனக்கு இருக்கும். அதிகாலையில் அவரோட சமூகத்துக்கு போகும்போது கர்த்தர் எனக்கு பலன் தருவார். எல்லா விதமான காரியங்கள்லேருந்து எனக்கு விடுதலையாக கர்த்தர் பலன் தருவார். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். என்னை அவர் விட்டு விலக மாட்டார். அவர் நல்ல மெய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். என்னை மேய்க்கிற நல்ல மெய்ப்பன் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். எனக்காண்டி ஜீவனை கொடுத்தவர் என்ன அப்படிலாம் இந்த சூழ்நிலையில் கைவிட மாட்டார்னு சொல்லி நம்பணும். நீங்கள் நம்புனீங்களா? எந்த மனுஷனும் நீதிமான் இல்லை. எல்லாரோட வாழ்க்கையிலையும் தப்பு இருக்குது. யாரும் நான் தப்பே செய்யறேன்னு சொல்லவே முடியாது, பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே பொய் சொல்லியிருப்போம், தப்பு செஞ்சுருப்போம், மீறுதல். நம்ம அநேக அபார்ஷன்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால நடந்தது அப்படின்னா, டாக்டர் சொல்கிறத நம்புகிறாங்க. ஆனால் அப்போ ஆவியானவர் சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவுன்னு சொல்லியிருக்கல. ஆவியானவர்கிட்ட ஜெபம்னா ஆவியானவர் குறைகளை நிறைவாக மாற்ற மாட்டாரா? நிச்சயமாக அவர் மாற்றுவார். ஆவியானவர் குறைகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். பிதாவின் சித்தத்தின்படி நமக்கு உண்டானதெல்லாம் எல்லாமே என்னென்னா, ஒரு விசுவாசமான வார்த்தை, ஒரு விசுவாசமான ஜெபம், ஒரு விசுவாச அறிக்கை. அதை எப்படி அபியாசப்படுத்துறதுன்றது நம்மளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், நம்முடைய தேவன் யார் என்பதை தெரிந்து அதில் வைராக்கியம் பாராட்டினவர்களாக நாம் நிற்க வேண்டும். பாருங்கள், தானியேல் பாருங்கள், தன் தேவன் யாருன்றதை நிரூபித்தார். தாவீது தன்னுடைய தேவன் யாருன்றதை நிரூபித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க தன்னுடைய தேவன் யாருன்றதை நிரூபித்தாங்க. அதேமாரி எலியாவும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய தேவன் யார் என்பதை நிரூபித்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுமே தன்னுடைய தேவன் யார் என்பதை முதலாவது புரிந்து கொண்டாங்க. பிறகு அதை அவருக்கு இடம் கொடுத்தாங்க. அவர் உணர்த்துற காரியங்களை விட்டு விலகி எதை அதிகப்படுத்தணுமோ, அவரோடு பழகிறத, அவரோட நெருங்குறத, தன்னிடத்துல எதை அவர் எதிர்பார்க்கறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுறாங்க. பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாரு. நீங்கள் ஒரே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவியானவர் உங்கள் கூட இருந்தால் எல்லா காரியங்களும் நீங்கள் ஜெயமாக முடியும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக மாற்றி தருவார். அவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. உணர்த்துறாரா, பிடிவாதம் பிடிக்கிறேன்னு சொல்கிறாரா, அதை விட்டு விலகி வாங்க. அந்த பிடிவாதம் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தடனா, அது வேண்டவே வேண்டாம். ஆண்டவருக்குள்ளே வைராகியமாக பிடிவாதமாக நில்லுங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய திட்டத்தை என்னிடத்துல வெளிப்படுத்துறதுக்கு என்னுடைய சுயம் மாம்சம் விரும்புகிற காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு உண்டான காரியங்களுக்கு நீங்கள் எனக்கு வச்சிருக்க திட்டத்தை பெஸ்ட்டாக இருக்கும் ஆண்டவரே, அதன்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது ஆவியானவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா.
ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்காக நீர் பேசுனதை எங்களுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவன் யார் என்பதை நாங்கள் புரிந்து ஆண்டவரே உமக்கு இடம் கொடுத்து நீர் எங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை நாங்கள் ஆண்டவரே விட்டு விலகி வரைவோம். எதை நீங்கள் அதிகப்படுத்தணும்னு எங்களுக்கு உணர்த்துறீங்களோ அதை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. சூழ்நிலை ஜெயிக்கிற பலன் எங்களுக்கு உண்டாயிருக்கிறக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகளின்படி ஏசாயா 43:12 ஆண்டவரே ரட்சிக்கத்தக்கதான அனுபவம் எங்களுக்கு உண்டாயிருக்கணும்ப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிற தயவுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை சொல்லி அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு எங்களை செம்மையான பாதையில் நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எதை விடணுமோ அதை விடத்தக்கதான மன பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.